முடியும். அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 3. ராமமூர்த்தி கெஸ்ட் ஹவுஸில் இருந்து கிளம்பும் போது மீண்டும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார். நான் வாழ்த்து சொல்லி அனுப்பினேன் அவரை. அப்போது எனது கைபேசி அழைத்தது. அதை எடுத்தேன். மலர், என்னுடன் படித்தவள், மிக நெருங்கிய தோழி. அவளும் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கும் நந்தினியும் நானும் ஒரே செட். பள்ளியில் படிக்கும் போது நாங்கள் அடிக்காத கூத்து இல்லை. சொல்லுடா என்றேன். என்ன மறந்துட்டியா? எப்படி மறப்பேன்? நாளைக்கு உனக்கு பிறந்த நாள். வீட்டுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சிருக்க. ஸ்பெஷல் கேக் ஆர்டர் பண்ணியிருக்க. வெல்வெட் கேக். சரியா? சரிதான். எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருவ போல இருக்கே. உன் பிறந்த தேதியெல்லாம் என்னோட மனசுல பதிவாய் இருக்கு மலர். ஓ கிரேட். அப்புறம் மறந்துடாத. ஷூர்பா, நான் நிச்சயம் வந்துடுறேன். கேக் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன் என்று சொன்னேன். ஃபேக்டரியில் இருந்து பங்களாவுக்கு திரும்ப இரவு 7 மணி ஆகிவிட்டது. நல்ல மழை பிடித்திருந்தது. செக்யூரிட்டி என் அருகில் வந்து, மேடம், பேய் மழை பெய்யுது, பார்த்து வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல? அதான் டிரைவர் இருக்காரே, நான் வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்ததும் உங்களுக்கு போன் பண்றேன். நன்றிமா என்றார். இவரும் அப்பா காலத்தில் இருந்தே இருக்கிறவர். மழையில் கார் ஓட்டுவது சுகம்தான். எனக்கு செயற்கைக்கால் பொருத்தப்பட்ட பின் மழை பெய்யும் போது ஓட்டி பார்க்க வேண்டும். நான் 35 அல்லது 40க்கு மேல் போக மாட்டேன். ஆனாலும் அன்று இடியும் மழையும் அதிகமாகத்தான் இருந்தது. பங்களா போய் சேர்ந்த போது உள்ளே சப்பாத்தி குருமா வாசனை அடித்தது. தினமும் சப்பாத்திதான். சாப்பிட்டு விட்டு படித்துக் கொண்டிருப்பேன். எழுத தோன்றினால் எழுதுவேன். இல்லை என்றால் கஜல் பாடல்கள் கேட்பேன். குறிப்பாக பங்கஜ் உதாஸ் பிடிக்கும். தொலைக்காட்சி பார்ப்பதே இல்லை. 1 வருடம் முன்னால் இந்தியாவின் பெண் தொழிலதிபர்கள் வரிசையில் என்னை ஒரு ஆங்கில தொலைக்காட்சி பேட்டி எடுத்தது. அதை மட்டும் நான் பார்ப்பேன். அதை ரெக்கார்ட் செய்தும் அனுப்பியிருந்தார்கள். யூடியூபிலும் உள்ளது. அதை எப்பொழுதாவது பார்ப்பேன். சப்பாத்தி சாப்பிடும்போது வெளியில் மழை வலுத்தது. அந்த மழைக்கு சூடான சப்பாத்தியும் குருமாவும் நாக்குக்கு ருசியாக இருந்தது. எனக்கு திடீரென்று அம்மா அப்பாவின் ஞாபகம் வந்தது. அம்மா குருமா செய்யும் போது அதில் கிராம்பு கொஞ்சம் அதிகம் போடுவார். சப்பாத்திக்கு தொட்டுக்கொண்டு சாப்பிடும்போது நாக்கில் கடிபட்டு சுர் என்று இருக்கும். அப்பா அம்மாவை திட்டுவார். என்ன இவ்வளவு கிராம்பு போட்டிருக்க? நீங்க தான் மழைக்கு காரம் வேணும்னு கேட்டீங்களே, அதுதான் மிளகு போட்டிருக்க இல்ல, அப்புறம் என்ன? கிராம்பு போட்டாதான் நாக்குக்கு விருன்னு இருக்கும். ஆமா ஆமா என்று சலிப்பாக சொல்லிக் கொண்டாலும் சப்பாத்தியை குருமாவுடன் ஒரு வெட்டு வெட்டுவார். தட்டில் கையை வைத்துக் கொண்டே யோசித்தவளை சமையல்கார அம்மா கேட்டாள், என்னம்மா, அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. நான் ஒன்னு சொல்றேன், கேப்பீங்களா? என்ன சொல்ல போறீங்க? நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். எத்தனை சம்பந்தம் வந்தது? யாரும் ஆத்மார்த்தமா வரலையே. இவ்வளவு பெரிய சொத்து இருக்குன்னு தான் வந்தாங்க. அவங்களால ஒரு நல்லதும் நினைக்க முடியாது, நல்லதும் செய்ய முடியாது. இப்படி சொன்னா நான் என்ன பதில் சொல்றது? அந்த அம்மாளின் முகம் வாடியதை பார்த்து சாப்பிட்டு முடித்து எழுந்த நான், கவலைப்படாதீங்க, எனக்குன்னு ஒருத்தன் பிறந்து எங்கேயாவது வளர்ந்துட்டு இருப்பான், வரவேண்டிய நேரத்துல வருவான் என்றேன். ஆமா, இதே டைலாக்க பல தடவை நான் கேட்டுட்டேன். அப்ப ஒரு டைலாக், இப்ப ஒரு டைலாக் எல்லாம் இல்ல, எப்பவும் ஒரே டைலாக் தான். சற்று சிரித்தபடியே கூறிவிட்டு நான் முன்னறைக்கு போனேன். ஃபயர் பிளேஸில் ஏற்கனவே விறகை எரிய விட்டிருந்தால் அந்த அம்மாள். லேசான வெப்பம் அறையில் சூழ்ந்திருந்தது. புத்தக அலமாரியில் இருந்து கையில் கிடைத்த புத்தகத்தை எடுத்தேன். அது ஒரு ரொமான்ஸ் நாவல். சில பக்கங்கள் படித்தேன். கவனம் செல்லவில்லை. கணிப்பொறியில் போய் உட்கார்ந்தேன். அடுத்த நாவல் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டியதுதான். திடீரென்று அந்த நினைவு வந்தது எனக்கு. இப்பொழுதெல்லாம் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இரவில் நான் எதிர்பார்க்காமலேயே வந்து விடுகிறது அந்த நினைவு. அன்று நடந்த விபத்து என் வாழ்க்கையை புரட்டி போட்ட விபத்து.
அன்று அது நடந்திருக்க வேண்டாமே என்று கூட தோன்றியது. எப்படி இருந்தால் என்ன? அடுத்து வாழ்க்கையில் நமக்கு காத்திருக்கும் ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் மிக அதிகம். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அப்பாவும் அம்மாவும் மசினக்குடி கிருஷ்ணர் கோவில் போகலாம் என்று தீர்மானித்தார்கள். எனக்கும் அப்படியே பந்திப்பூர் ஃபாரஸ்டில் யானைகளை பார்க்க ஆசை வந்தது. அப்பாதான் வண்டி ஓட்டி வந்தார். அவரும் எப்பொழுதும் பரபரப்புடன் வண்டி ஓட்ட மாட்டார். மிகவும் நிதானமாகவே ஓட்டுவார். மசினக்குடி நெருங்கிய வேளையில்தான் அந்த விபத்து நிகழ்ந்தது. இடதுபுறம் வந்த டெம்போ டிராவல் ஒன்று ஆஃப் சைடு ஏறி வந்து டமார் என்று மோதியதுதான் தெரியும். நான் கண் விழித்த போது என்னை சுற்றி சில சொந்தக்காரர்கள் சோகம் கலந்த நடிப்புடன் நின்று கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் அமர்ந்திருந்த எனது நெருங்கிய தோழி மலர் எனது வலது கரத்தை தனது கரத்தினுள் திணித்து இறுக பற்றியிருந்தாள். அவள் கண்களில் அதிர்ச்சியும் கலங்கிய நீரும் ஒரு சேர தெரிந்தது. நான் எழுந்திருக்க முயற்சி செய்தேன். சித்தி தடுத்தாள். மலர் என் கையினை இன்னமும் இறுக்கினாள். நர்சு வந்தாள். அவள்தான் நான் கண் விழித்ததை பார்த்ததும் முகத்தில் புன்னகையை சிந்தினாள். அந்த ஒரு தருணத்தில் நான் இறைவன் சக்தியை உணர்ந்தேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சிரித்தபடி இருப்பவர்கள் அவர்கள்தான். அம்மா அப்பா எங்க? வேற ரூம்ல இருக்காங்க. நான் உடனே அவங்கள பார்க்கணும். நான் எழுந்திருக்க முயன்றேன். சித்தி வாய்விட்டு அழுதாள். நான் அப்பொழுதுதான் கவனித்தேன். எனது கால்களுக்கு கீழ் உணர்ச்சி எதுவும் இல்லாத நிலை. மேலே பொருத்தி இருந்த வெள்ளை நிற போர்வியை விளக்கினேன். முழங்காலுக்கு கீழ் 2 கால்களும் இல்லை. ஐயோ கடவுளே! நான் அலறிய அலறலில் ஆஸ்பத்திரியே அதிர்ந்தது. மலர் என்னை சாய்த்து அணைத்தாள். உன்னை காப்பாத்துறதே பெருசா போச்சு என்றாள் அவள். நான் அழுதபடியே அவளை பார்த்தேன். அப்பா! என் கைகளை மேலும் இறுக்கினாள் மலர். மது, நீ மனசை தேத்திக்கணும். என்ன சொல்ற மலர்? நான் அதிர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே டாக்டர் உள்ளே நுழைந்தார். அவர், நான் தான் இந்த ஆஸ்பத்திரியோட சீஃப் டாக்டர். வருத்தமான அதிர்ச்சியான செய்திதான். உங்க அம்மா அப்பா 2 பேருமே ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. உங்களை காப்பாத்த எங்களுக்கு 7 நாள் ஆயிடுச்சு என்றார். அப்படியானால் 7 நாளாகவா நான் உணர்வு இல்லாமல் இருந்திருக்கிறேன்? மனம் இறுகியது. சித்தப்பாவே காரியம் எல்லாம் முடித்திருந்தார். நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர 30 நாள் ஆகிவிட்டது. மலர் மற்றும் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கும் என் தோழி, வேலைக்கார அம்மாள் மூவரும் என்னை பார்த்து கொண்டார்கள். தான் சொந்தமாக சம்பாதித்த அனைத்தையும் என் பெயருக்கு என் தந்தை ஏற்கனவே உயில் எழுதி வைத்திருந்ததை வக்கீல் வீட்டில் படித்து காட்ட ஒவ்வொரு சொந்தக்காரர்களாய் காணாமல் போனார்கள். நான் 32வது நாளே ஃபேக்டரிக்கு போய்விட்டேன். கடைசி 2 வருட படிப்பை போஸ்டலில் முடித்து அதன் பின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேல் படிப்பும் முடித்து விட்டேன். ஃபேக்டரியில் யாருமே என்னை முதலாளியின் மகளாக பார்க்கவில்லை. ஒரு தைரியமான பெண்ணாகவே பார்த்தார்கள். இறக்கப்படவில்லை. எனக்கு தெரியாததை அவர்கள் சொல்லித் தந்தார்கள். வைரமணி என்கிற பெண்மணி ஏற்கனவே நான் தேயிலை தோட்டங்களுக்கு சென்ற அனுபவம் இருந்தாலும் என்னை அழைத்து சென்று எந்த பக்குவத்தில் தேயிலை இலைகளை பறிக்கிறார்கள் என்று காண்பித்தாள். ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு எனக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தந்தார்கள். ஊழியர்கள் போல அல்லாமல் சொந்த அக்கா, தங்கை, அண்ணன் போல என்னுடன் பழகி எனக்கு அதிக நம்பிக்கையை ஊட்டினார்கள். எனது வைராக்கியம் என்னை வளர்ச்சியின் உச்சத்திற்கு உந்தி தள்ளியது. இன்று எங்கள் நிறுவன டீக்கு உலக அளவில் மார்க்கெட் இருக்கிறது. இதற்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. எங்கள் நிறுவனத்தில் தொழிலாளி முதலாளி என்கிற பேதம் எல்லாம் கிடையாது. வளர்ச்சியின் ரகசியமே அதுதான். வேலை செய்யும் அனைவருமே இது தங்களின் நிறுவனம் என்கிற உணர்வே இந்த நிலைமைக்கு எங்கள் நிறுவனத்தை உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் உணராமல் இல்லை. ஏதேதோ யோசித்தபடியே இருந்தவளின் கைபேசியில் குக்கு என்கிற குருவி சத்தத்துடன் ஒரு குறுஞ்செய்தி வந்து விழுந்தது. அத்தியாயம் 4. நான் மணியை பார்த்தேன். மணி 9. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் குடித்துவிட்டு படுக்க போய்விட வேண்டியதுதான். லேசாய் தூக்கம் சொக்கியது. குறுஞ்செய்தி அனுப்பியது யாராயிருக்கும்? ஆவல் பொங்க கைபேசியை எடுத்தேன்.
சரியாய் அந்த நேரத்தில் சமையல்கார அம்மாள் வந்தாள், பால் டம்ளரோடு. என்னம்மா, இன்னும் தூங்க போகலையா? இதோ போகணும் என்று அவளிடம் இருந்து பால் டம்ளரை வாங்கிக் கொண்டேன். பக்கத்தில் டீப்பாயில் வைத்துவிட்டு கைபேசியில் செய்தியை திறந்தேன். மிஸ்டிக் ஃபைண்டர். ஹாய், ஹவ் ஆர் யூ? வெளியில மழை. வாட் டு டு? தனிமை கொடுமை இல்ல? படித்ததும் கடுப்பாகியது எனக்கு. எரிச்சலுடன் கெட் லாஸ்ட், டோன்ட் மெசேஜ் மீ அகெயின், ஐ வில் இன்ஃபார்ம் த போலீஸ் என்று பதில் அடித்து அனுப்பினேன். உடனே பதில் வந்தது, இவ்வளவு கோபம் கூடாது. கூல், குட் நைட் ஸ்வீட் பேர்ட் என்று பதில் வந்து விழுந்தது. நான் கோபம் அடைந்தவளாய் போன் போட்டு திட்டி தீர்க்கலாம் என்று நினைத்தவள் அந்த எண்ணை அழுத்தினேன். அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. கடுப்புடன் போனை ஓரமாய் வைத்துவிட்டு அந்த பாலை குடித்துவிட்டு வீல் சேரை இயக்கி என் படுக்கை அறைக்குள் சென்றேன். சமையல்கார அம்மாள் அறையில் ஏற்கனவே ஹீட்டரை போட்டிருந்தாள். அறை இளம் சூடுடன் இருந்தது. இருந்தாலும் குளிர் தெரிந்தது. படுக்கையில் தாவி படுத்த எனக்கு உடனே தூக்கம் வரவில்லை. சிறு வயதில் அப்பா சொல்லிக் கொடுத்தது எனக்கு நினைவில் வந்தது. 1000 ஆரம்பித்து தலைகீழாக கண்ணை மூடிக்கொண்டு மனதிற்குள் சொல்ல ஆரம்பித்தேன். 1000, 999, 998. மெல்லமாக மனதிற்குள் உணர்ந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல, வழக்கமாக 900 தாண்டும் முன்னரே உறக்கம் உள்ளே இழுத்துவிடும். ஆனால் இன்று 100 தாண்டி 1 என்று சொல்லி முடித்த பின்பும் உறக்கம் வரவில்லை. வெளியில் மழை நிற்காமல் அடித்துக் கொண்டிருந்தது. ஜன்னல்கள் எல்லாம் இருக்க மூடியிருந்தன, எனது மனதைப் போல. ஆனாலும் இடுக்குகள் வழியே குளிர் உள்ளே பாய்ந்து கெய்சரின் வெப்பத்தையும் தாண்டி கம்பளிக்குள் புகுந்தன. என்றுமே இல்லாமல் தனிமையை நான் உணர்ந்தேன். காரணமே இல்லாமல் கொஞ்ச நேரம் எழுந்து உட்கார்ந்தேன். மெல்ல வீல் சேருக்கு தவ்வி உட்கார்ந்து இயக்கி வெளியில் வந்தேன். அந்த நள்ளிரவில் எழுந்து விளக்கை போடாமல் டீப்பாய் மீதிருந்த கைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு அறைக்கு வீல் சேரை இயக்கி திரும்பினேன். அறை வாசலில் நுழையும் போது சமையல்கார அம்மாவின் குரல், சுடுதண்ணி வேணுமா கண்ணு? இருக்குமா. என்னமோ திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. ராத்திரி நீ சரியா சாப்பிடல. ஏதோ அம்மா அப்பா நினப்பு வந்து யோசனையில இருந்ததால கொஞ்சமா தான் நீ சாப்பிட்டமா. இரு, ஆப்பிள் நறுக்கி தண்ணியில போட்டுக்கிட்டு வர்றேன். சாப்பிட்டா தன்னால தூக்கம் வந்துரும் என்றாள் சமையல்கார அம்மாள். நான் அறைக்கு திரும்பி படுக்கைக்கு மாறாமல் ஜன்னலோரம் வீல் சேரை இயக்கி உருட்டிச் சென்று ஸ்கிரீனை விலக்கிவிட்டு மழையை பார்த்தேன். அடர்த்தியான மழை. இப்படி ஒரு மழையை இதுவரை நான் பார்த்ததில்லை. ஃபேக்டரி ஞாபகம் வந்தது எனக்கு. ஃபேக்டரி ஹெட்டுக்கு போன் அடித்தேன். அவர் உடனே எடுத்தார். சொல்லுங்கம்மா. அங்க எப்படி இருக்கும் மழை? பெஞ்சுக்கிட்டு தாம்மா இருக்கு. உள்ள ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. ட்ரைனிங் பிளேஸ்லயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றார். ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தேன். சமையல்கார அம்மாள் எனக்கு பிடித்தாற் போல ஆப்பிளை தோல் சீவி சிறு துண்டுகளாக கத்தரித்து சின்ன கண்ணாடி போல் கிண்ணத்தில் தண்ணீரில் போட்டு கொண்டு வந்தாள். உடன் ஒரு மர பிக்கரும். வாங்கிக் கொண்ட நான், என்னுடைய பசி உங்களுக்கு தாமா தெரியும் என்று கூறிவிட்டு சிரித்தேன். அந்த அம்மாள் சிரித்துக் கொண்டே நகர்ந்தார். பிக்கரால் ஒவ்வொரு துண்டாக குத்தி எடுத்து சாப்பிடும்போது சிறிது நேரம் தண்ணீரில் ஊறியிருந்த ஆப்பிள் ருசி கூடியிருந்தது. ஆப்பிளை இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று அப்பா சொல்லிக் கொடுத்ததுதான். நள்ளிரவில் உறக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தால் பசி ஏற்படும். உடலும் சிறிது டீஹைட்ரேட் ஆகியிருக்கும். அந்த நேரத்தில் இப்படி ஆப்பிளை நறுக்கி தண்ணீரில் போட்டு கொஞ்ச நேரம் வைத்திருந்து விட்டு சாப்பிட்டால் உடனே தூக்கம் வந்துவிடும். உண்மைதான். பலமுறை நான் அப்படி செய்திருக்கிறேன். பலமுறை நள்ளிரவில் காரணமே இல்லாமல் விழித்திருக்கிறேன். அடி வயிற்றை வலிக்கிறார் போல இருந்தது எனக்கு. இயல்பாய் தேதியை யோசித்தேன். ஓ, அதுவேரா? மாதாந்திர விளக்குக்கு நேரம் நெருங்குகிறது. ஆப்பிளை சாப்பிட்டு முடித்துவிட்டு நான் படுத்தேன். என்னையும் அறியாமல் கைபேசியை எடுத்தேன். பின் வைத்துவிட்டு உறங்கத் தொடங்கினேன். மறுநாள்
ஃபேக்டரிக்கு போனதுமே அந்த எண்ணம் வந்தது. மலருக்கு gift வாங்க வேண்டும். வாங்க வேண்டாம் என்றுதான் அவள் சொல்லியிருந்தாள். ஆனால் அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பரிசாக அவளுக்கு தர வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அன்று செல்ல வேண்டிய பேமெண்ட்டுக்கான செக்கையும் அவை எதற்கு என்கிற விவரத்தையும் டைப் செய்து கொண்டு வந்தார் அக்கவுண்டன்ட். அதையெல்லாம் சரிபார்த்து கையெழுத்து எல்லாம் போட்டு அனுப்பிய பின் கைபேசி ஒலித்தது. எடுத்து பார்த்தேன். புதிய எண். யாராக இருக்கும்? யோசித்தவாறே எடுத்தேன். எதிர்முனையில் ஒரு பெண். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க. மேடம், நான் ஸ்டெல்லா ஹெல்த் அண்ட் வெல்த் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா மாசம் 2000 ரூபாய் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு உடம்புல ஏதாவது பாகம் பழுதடைஞ்சா 100% சிகிச்சை செலவு தரும். ஹலோ என்றேன் நான். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு யார் இந்த நம்பர் கொடுத்தா? எங்க டீம் லீடர் மேடம். என் பேர் தெரியுமா? தெரியாது மேடம். நம்பர் மட்டும்தான் கொடுப்பாங்க. தினமும் குறைஞ்சது 10 பாலிசியாவது பிடிக்கணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி மேடம். உங்க ஒரிஜினல் நேம் என்ன? அது சொல்லக்கூடாது மேடம். இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, அதையும் சொல்லிடுங்க. சுஜா மேடம். நான் சொல்ற முகவரியை எழுதிக்கோங்க. நாளைக்கு உங்க சர்டிபிகேட்டோட வாங்க. உங்களுக்கு நல்ல வேலை நான் தரேன். என் பெயரையும் முகவரியையும் சொல்லிவிட்டு டெலிபோன் லைனை துண்டித்தேன். எனக்கு கொஞ்சம் மனசு ரிலீஃப் ஆக இருந்தது. பாவம், கஷ்டப்படும் குடும்ப பெண்கள், படித்த பெண்கள் பலர் இப்படி பல கால் சென்டர்களில் தொண்டை தண்ணீர் வற்ற யாருடன் பேசுகிறோம் என்றே தெரியாமல் பல நாட்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். அடுத்து மலருக்கு என்ன வாங்குவது என்கிற எண்ணம் என் மனதை பற்றி கொண்டது. திடீரென்று எனக்கு அந்த எண்ணம் தோன்றியது. மலரின் தந்தைக்கு நான் போன் அடித்தேன். சொல்லு மது, எப்படி இருக்க? நாளைக்கு இங்க வந்துடணும். என்ன? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க கல்யாண வேலையில பிஸியா இருப்பீங்க. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க அங்கிள்? ஊட்டி மார்க்கெட்டுக்கு வந்தேம்மா, பர்ச்சேஸுக்கு. ஆள் கூட. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா அங்கிள்? ஃபேக்டரிக்கு தானே? ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமா அங்கிள். சொன்னது போலவே அவர் வந்து விட்டார். கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போகுது அங்கிள்? ஆண்டவன் அருளால நல்லா போகுதுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ரொம்ப தங்கமா இருக்காங்க. எந்தவித ஹை டிமாண்ட்ஸும் வைக்கல. சொல்லுமா, எதுக்கு வர சொன்ன? எனக்கு நீங்க மலருக்கு தெரியாம ஒரு விஷயம் செய்யணும். அப்படி என்ன விஷயமா? நான் சொன்னேன். எதுக்குமா அதெல்லாம்? நோ சொல்லாதீங்க அங்கிள், எனக்கு தோணிச்சு என்றேன். அப்படியே மாப்பிள்ளையோடதையும் கொண்டு வந்துருங்க. அவர்கிட்டயும் சொல்லிடுங்க மலர்கிட்ட தகவல் சொல்ல வேண்டாம்னு என்றும் சொன்னேன். ரொம்ப நல்லதுமா கூறிவிட்டு அவர் கிளம்பி போய்விட்டார். மாலையில் கொண்டு வந்து நான் கேட்டதை கொடுத்து விட்டார். அடுத்த வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். கணிப்பொறியில் ஸ்டாக் செக் செய்து கொண்டிருந்த போது கைபேசியில் குறுஞ்செய்தி வந்து விழுந்தது. நான் எடுத்தேன். மிஸ்டிக் ஃபைண்டர். எரிச்சல் உச்சி மண்டையில் ஏற எடுத்து தகவலை படித்தேன். ஹாய் பட்டர்ஃப்ளை, ஹவ் இஸ் த டே? அந்த எண்ணை முயற்சித்தேன். ஸ்விட்ச் ஆஃப். கடுப்பாகி விட்டது எனக்கு. உடனே ஒரு மெசேஜ் அடித்தேன். டேய் சைக்கோ, ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு உடனே செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுற. தைரியம் இல்லாத பொறுக்கி. உன் நம்பரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இனிமே மெசேஜ் வந்தது, அவ்வளவுதான். கடுப்புடன் இதை டைப் அடித்து ஒரு கோப சிம்பலையும் போட்டு அதை அனுப்பினேன். அது வெயிட்டிங்கில் நின்றது. வழக்கமாய் வீட்டுக்கு கிளம்பும் முன் ஃபேக்டரியை ஒரு சுற்று சுற்றி வருவது எனது வழக்கம். உள்ளே வீல் சேரை இயக்கி போன போது பேக்கிங் செக்ஷனில் இருந்த பிருந்தா வயிற்றை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். 2-3 பெண்கள் அவளை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். என்னாச்சு? பதைபதைப்புடன் நான் கேட்டேன். பிரசவ வலி எடுத்துருச்சுமா. நாள் இன்னமும் இருக்கு. என்னமோ 20 நாள் முன்னாடியே. அவசர அவசரமாய் டெம்போ டிராவலரில் அவளை அனுப்பிவிட்டு வீட்டுக்கும் தகவல் சொன்னேன். பகத்சிங்கை அழைத்து அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்று உடனே பிருந்தா கணக்கில் முன்பணம் கட்டச் சொன்னேன். எல்லா மருத்துவ பில்லையும் ஃபேக்டரி பெயருக்கு அனுப்ப தகவல் சொல்லிவிட்டு வரச் சொன்னேன். சரி மேடம் என்று சொல்லிவிட்டு பகத்சிங் கிளம்பினார். பின் மெல்ல கிளம்பி பங்களாவுக்கு திரும்பிய போது என் நினைவில் வந்தது. கைபேசியை என் அலுவலக அறையிலேயே விட்டுவிட்டு வந்தது.
அதற்காக திரும்பி போக வேண்டாம், காலையில் பார்த்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து சமையல்கார அம்மாவிடம் பிருந்தா பற்றி சொல்லிவிட்டு பிஸ்கட்டும் கிரீன் டீயும் கொண்டு வரச் சொன்னேன். முன்னறையில் காத்திருந்த போது பிஸ்கட்டும் கிரீன் டீயும் வந்தது. பிஸ்கட்டை கொறிக்க ஆரம்பித்த போது தாய்மையின் நினைவு வந்தது. ஒரு உயிரை தாங்கும் இன்ப வழியை பெண்களுக்கு இயற்கையோ இறைவனோ கொடுத்தது எதனால்? பெண் என்னும் மகா சக்தியினால் மட்டுமே அது முடியும். உண்மைதான். ஒரு புதிய உயிரை வயிற்றில் சுமப்பது எவ்வளவு பெரிய சுகம்! 10 மாசம் சுமந்து ஒரு உயிரை வெளியில் கொண்டு வரும் வரை எத்தனை வேதனைகள்! இதையே ஒரு ஆணுக்கு கர்ப்பமாகும் முறையை இறைவன் கொடுத்திருந்தால் அவனால் 1 மாசம் கூட தாங்க முடியாது. பொறுமையின் சிகரமாய் இருந்து சிசுவை சுமந்து வெளியில் கொண்டு வரும் தாய் பிரம்மனுக்கும் மேலானவள் என்கிற எண்ணமே எனக்கு தோன்றியது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.